குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸ் கம்போ கனலைஸில் சாப்டர் 10 பார்க்குறோம். சாப்டர் 10ல் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ். சாப்டர் 10ல் எக்ஸசைஸ் 10.8 10.7 இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த 2 எக்ஸசைசஸ் 10th சாப்டர் அப்படியே விட்டுலாம்னு நினைக்காதீங்க. 9th சாப்டரில் எப்படி அந்த 3 எக்ஸசைஸ் கவர் பண்ண சொல்லணும், அதே மாதிரி இதுலேயும் இந்த 2 எக்ஸசைஸையாவது கவர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு சாய்ஸஸ் நிறைய கிடைக்கும் டெஸ்ட் எழுதுகிறப்ப. சாப்டர்ஸை நீங்கள் விட்டு படிக்கிறப்ப உங்களுக்கு சாய்ஸஸ் கிடைக்காது. கான்ஃபிடென்ட் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 10.7 10.8 மட்டுமாவது சாப்டர் 10ல் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஜஸ்ட்டு கம்பு ப்ரொஃபைலை வச்சு நம்ம எழுதுனது தான். ஸோ கொஷின் பேப்பர்ஸ் நம்மளுடைய மிட்டம்லேருந்து ஆஃப் இயர்லி வரைக்கும் இருக்க கொஷின் பேப்பர்ஸையும் எந்த சாப்டரோட ரிவைஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சாப்டர் முடித்தோடனே கொஷின் பேப்பரில் இருக்க சம்ஸை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோன்னா கான்ஃபிடென்ட்டாக நம்ம